தொழில் சிறப்பாக இருக்கணும், தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெருகணும் அப்படின்னா அதற்கு என்ன வழிபாடு, அதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தில் தொழில் செய்யக்கூடாத லக்னங்கள்னு சில லக்னங்களை குறிப்பிட்டிருக்கோம். அந்த லக்னத்தில் நீங்கள் தொழில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் தரும். அந்த தொழிலில் ஒரு மேன்மையை நம்மளால் கொண்டு வர முடியாது என்ன பண்ணினாலும். சரி, மற்ற லக்னங்கள் தொழில் பாவகம் நமக்கு நல்லா இல்லை, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, அதை சரி செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு பூசணிக்காயில் தீபம் போட்டுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு நான் ஒரு நாள் போய் காலபைரவருக்கு தீபம் போட்டால் போதுமாங்க? கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் சனீஸ்வரனுக்கு மட்டும் கொஞ்சம் லாங் டைமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது அவர் ஒரு ராசி கட்டத்தை விட்டு நகர்றாரு அப்படின்னாவே 2.5 வருஷம் அதுக்கு எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7.5 சனினா 7.5 வருடத்திற்கு அவருடைய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் தசாபத்தியாக நடத்தினார்னா 19 வருஷம் லாங் பீரியட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தரும். ஒருத்தருக்கு தொழில் மேன்மை பெறணும்னா சனீஸ்வரனின் அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி அந்த சனி பகவான் நமக்கு நன்மையை தரணும்னா அவங்க சனீஸ்வரனின் குருவான அங்கே காலபைரவரை வழிபடுறது தான் அவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன். அந்த காலபைரவருக்கு பூசணிக்காயில் தீபம் ஏற்றி எவ்வளோ நாள் 30 வாரங்கள் வழிபடுங்கள். அந்த 30ங்கிறதுக்கு ஒரு கணக்கு உண்டு. இந்த சனி பகவான் ஒரு லக்ன ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு 30 வருடம். அதனால் அந்த 30ங்கிற எண்ணிக்கை அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அதனால் அந்த 30 வாரங்கள் அதை கண்டினியூவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள தொழிலில் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும்.